தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. அன்னை மரியாளின் மாசற்ற திரு-இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக ராணியே, உமது புனித பாதங்களில் விழுந்து வணங்குகிறோம். நாங்கள் உம்மை மிகுந்த மரியாதையுடன் வணங்குகிறோம். நீர் நித்திய தந்தையின் மகள் என்றும் அவருடைய தெய்வீக மகனின் தாய் என்றும் பரிசுத்த ஆவியானவரின் துணைவியார் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அருள், நற்பண்புகள் மற்றும் பரலோக பரிசுகள் நிறைந்தவளே, நீரே மிகவும் பரிசுத்த திருத்துவத்தின் தூய்மையான ஆலயம். நீரே தெய்வீக கருணையின் கருவூலம் மற்றும் விநியோகிப்பாளர். கருணை, இனிமை மற்றும் மென்மை நிறைந்த உமது மாசற்ற இதயம் தெய்வீக கருணையின் தாய் என்ற பெயரை உமக்கு வழங்கியுள்ளது. ஆகையால் என் துன்பத்திலும் வேதனையிலும் எங்கள் மிகவும் அன்பான தாயே, உமது முன் நம்பிக்கையுடன் எங்களை முன்வைக்கின்றோம். மேலும் நீர் எங்களை தாங்கும் அன்பை நாங்கள் அனுபவிக்கும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் புனித லூக்காவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பாரம்பரியத்தில் லூக்கா நற்செய்தி மற்றும் திருத்தூதர் பணி இவைகளின் ஆசிரியராக புனித லூக்கா கருதப்படுகிறார். மேலும் புனித பவுல் திருத்தூதரின் தோழராகவும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களில் மிகவும் இலக்கியவாதியாகவும் இருந்தவர் இவரே. அவரது வாழ்க்கை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாகவே நமக்கு கிடைக்கிறது என்றாலும் பவுலின் கடிதங்களில் உள்ள குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரியம் அவரை ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு பிற இனத்து கிறிஸ்தவராக கருதுகிறது. அவர் பல திருத்தூது பயணங்களில் பவுலுடன் சென்றிருக்கலாம். அவர் மருத்துவர்கள் மற்றும் கலைஞர்களின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார். புனித லூக்கா அன்னை மரியாளின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் என்பதை பாரம்பரியத்தின் வழி அறிந்து கொள்கிறோம். அவருடைய வழிகளில் அன்னை மரியாள் கொடுத்த ஜெபமாலையை நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான பதில் இதோ. இயேசுநாதரை கண்டு பாவிப்பதில் நானே வழி என்றார் இயேசுநாதர். புனித கிரகோரியார் ஒரு ஊமை சொல்லுகிறார். ஓவியன் படம் தீட்டும் போது தன் கண் எதிரே ஒரு மாதிரியை கொண்டு அதை பார்த்து தன் தூரிகையை கையாளுகிறான். அதுபோலவே இயேசுவின் வாழ்க்கையை கிறிஸ்தவன் கையாள வேண்டும். அவரது புண்ணியங்களையும் தன் மனக்கண் முன் நிறுத்தி அவரை ஓயாமல் உற்று நோக்கி தன் ஆத்துமாவாகிய திரையில் இயேசுவின் வாழ்க்கையை கிறிஸ்தவன் சித்தரிக்க வேண்டும். அதற்கு ஜெபமாலை சொல்லும்போது தேவ ரகசியங்களை சிந்திப்பது சுலபமான வழி. நமது ஈடேற்ற அலுவலில் தேவதாய்க்கு அதிக கவலை. ஆதலால் ஜெபமாலை சொல்லுகையில் இயேசுவின் வாழ்வை சிந்திக்கும்படி பற்பல புனிதர்களை தூண்டினார். இதனால் கிறிஸ்தவ மக்கள் இயேசுவை ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள், தங்கள் வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் ஒத்திருக்கச் செய்வார்கள் என்பது அவரது எண்ணமும் ஆசையும் ஆகும். பெற்றோர்கள் சொல்லுவதையும் செய்வதையும் குழந்தைகள் கவனித்து அவர்களைப் போல சில சமயம் தங்களுக்கு தெரியாமலே நடக்க முற்படுகிறார்கள். ஒரு தொழில் கற்றுக்கொள்கிறவன் தன் ஆசிரியர் தனது தலைவன் செய்வதைப் போல் செய்ய தேடுவான். அதேபோல் ஜெபமாலை செய்யும் தேவதாயின் மக்கள் திருத்தாயும் சேயும் செய்வது போல ஒவ்வொன்றையும் செய்ய தேடுவார்கள். ஆதலால் இயேசுவின் வாழ்க்கையை கவனித்து பார்க்க வேண்டும். தேவ ரகசியங்களை தியானித்து செய்யும் ஜெபமாலையும் இறைவனுக்கு அளிக்கும் புனித பலி எனலாம். இயேசுவின் வாழ்க்கையை, பாடுகளை, மரணத்தை ஜெபமாலை நினைவூட்டுகின்றதன்றோ? இத்தகைய தியானம் மனிதனின் மனதை இளக்கி மனஸ்தாபத்தை எழுப்பி மனமாற்றுதலுக்கு காரணமாக இருக்கிறது. ஒரே ஒரு பாவியின் மனமாற்றம் முதலாய் மோட்சத்தில் இறைவனுக்கும் வானக தூதர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று இயேசுவே நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆதலால் இறை ரகசியங்களை தியானித்து அடிக்கடி ஜெபமாலை சொல்லி வருவதன் மூலமாக விண்ணகத்தை நாம் மகிழ்விக்க முடியும், நமது மனமாற்றத்தின் மூலமாக. ஆகவே புனித லூக்காவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய ஜெபமாலையை நாம் ஜெபித்து அவருடைய வல்லமையும் பாதுகாப்பும் இன்று நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபித்து மகிழ்வோம். ஜெபிப்போமாக. திக்கற்றவர்களின் ஆதரவான எம் இறைவா,
உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது வல்லன்மை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே எங்களுடைய அடைக்கலமும் மீட்புமாய் இருக்கிறீர். எங்கள் வாழ்வில் நடப்பது நடக்க இருப்பது எல்லாம் உமக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரியும் அன்றோ. எமது எதிர்காலம் உமது கரங்களில் இருப்பதால் நாங்கள் பயப்படப் போவதில்லை. உமக்கு உண்மையாய் உத்தமமாய் நடக்கும்போது எங்களை நீர் பக்குவமாக பாதுகாக்கிறீர் என்பதை உமது ஊழியர்களின் வாழ்விலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எங்கள் மீது இல்லாது பொல்லாது சொல்லி பழி சுமத்தி அவமானப்படுத்தி அழுக்க நினைக்கும் அனைத்து சக்திகளிடமிருந்தும் எங்களுக்கு இன்று விடுதலை அருள்வீராக. எங்களுடைய உண்மை தன்மையை உலகிற்கு வெளிப்படுத்தி உமது பிள்ளைகள் மன்னக மற்றும் விண்ணக ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று மகிழ்வோடு வாழ அருள் தாரும். அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தை அன்பு செய்து அவர் காட்டும் வழிகளில் நடந்து எங்கள் துயரமான நேரங்களில் அவருடைய உடனிருப்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் பெற்று சாத்தானின் சகல செயல்பாடுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். பாவிகளை அதிகமாக நேசிக்கும் அன்னை மரியே, இன்று போதை பழக்க வழக்கத்தினாலும் பல்வேறு உலகத்தின் தீமைகளாலும் இன்டர்நெட், டிவி, சீரியல் இதை போன்ற பல்வேறு தீமைகளின் தாக்குதலால் தங்களுடைய ஆன்மாக்களை இழந்து கொண்டிருக்கிற பாவிகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஜெபமாலை ஜெபித்து அன்னை மரியே, இத்தகைய ஆன்மாக்களை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளிலே எங்கள் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளும் எதிர்கால தலைமுறைகளிலும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவரை நேசித்து இந்த வாழ்க்கையை கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்தி என்றும் மனநிறைவோடு வாழ்வக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை மாற்ற மனமாற்றத்தின் ஆவி அவர்களுக்கு பொழியப்பட அவர்களுக்காக நீர் பரிந்து பேசுவீராக. ஆண்டவரே, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்பதற்கிணங்க இதோ பாவத்தில் நிலைத்திருக்கிற இந்த உலகம் அருளை பெற்றுக்கொள்ள அன்னை மரியே இன்று எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுவீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.